ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்லைனில் எஸ்இசிடியோட பஸ்ஸோட டிக்கெட் எப்படி நம்ம வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணாத டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஒர்க்கே ஆகலை. ஸோ நான் சொல்ல போகிற வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களோட எஸ்இசிடி அதாவது பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களாலே புக் பண்ணிக்க முடியும். அது எப்படி புக் பண்ணாத டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு மேலே நம்மளுடைய என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்படி பற்றில பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதாவது ஆன்லைன் எஸ்இசிடி அதாவது பஸ் டிக்கெட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கவர்மெண்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அந்த வெப்சைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஆன்லைன் எஸ்இசி புக்கிங் ஆப்புமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த வெப்சைட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஸோ டிஎன்எஸ்டிசி போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் வந்து சூஸ் பண்ணுறீங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகும். சோர்ஸ்னு சொல்லிட்டு ஃப்ரம் பிளேஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் நான் எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். டெஸ்டினேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு ஏதாவது டெஸ்டினேஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சென்னை கிளிக் பண்ணிட்டு இப்போ டேட் வந்து கேட்குது. ஸோ நீங்கள் எப்போ கிளம்ப போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஜூன் 8 அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டன் வேணும்னா ரிட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா சர்ச் பஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் டு டிஎன்எஸ்டிசின்னு சொல்லிட்டு சர்ச் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டைமிங்கும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். எந்த டைமிங் வேணும் அப்படிங்கிறது அந்த பஸ் டைப் கேட்குது. நான் வந்து ஏர் கண்டிஷனர் பஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா அதோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது. ஸோ அப்படி எனக்கு ஏர் கண்டிஷனர் வேணாம் ஏசி ஸ்லீப்பர் வேணும் அப்படின்னாலும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வரும். ஸோ ஏசி ஸ்லீப்பர் வித் சீட்டர் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏர் கண்டிஷனை நான் வந்து கிளிக் பண்ணால் எந்த டைமிங்லேருந்து எந்தெந்த பஸ் எல்லாமே கிளம்புது அண்ட் அதோட ரேட்ஸ் எல்லாமே என்ன அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகும். இப்போதைக்கு நான் வந்து எஸ்இடிசியோட ஏர் கண்டிஷனர் பஸ் அதாவது 46 ஏசி அப்படிங்கிற பஸ்ஸை பார்த்தீங்கன்னா வியூ சீட் கொடுக்குறேன். ஸோ வியூ சீட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எத்தனை டிக்கெட் அவைலபிளாக இருக்குது எல்லாமே எதெல்லாம் புக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட் மட்டும்தான் புக் ஆகாமல் இருக்குது இன்னுமே. ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் பேசஞ்சரோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அண்ட் ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் பப்ளிக் ஐடி வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்லுவோம். அதோட ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பேசஞ்சர் நேம் அதாவது யார் வந்து ட்ராவல் பண்ணுறா இல்லை நீங்கள் வந்து புக் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு பேசஞ்சர் நேம் கொடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு தான் நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நேம் அண்ட் ஏஜ் மேல் அண்ட் ஃபீமேலாக அடல்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் இதுக்குள்ளே போயிடும். ஸோ பேமெண்ட் இதுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஷோ அதை கிளிக் பண்ணி யூபிஐ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் புக் அதாவது உங்களுக்கு புக் பண்ண டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட்டும் புக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிடியோட பஸ் டிக்கெட் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே நீங்கள் அதாவது ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் ப்ராப்ளம் வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இதையும் செக் பண்ணி பாருங்கள்.